பிரியமானவர்களே, இன்றைய தினம் மன்னா நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும். ஆம், மகா ஞானத்திலே மூன்றாவதாக வெட்டுக்கிளிகள். லோத்துவின் நாட்களில் சோதோமின் ராஜா, குமாரோவின் ராஜா, இன்னும் 3 ராஜாக்களோடு சேர்ந்து கொண்டு 4 ராஜாக்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார்கள். முடிவிலே லோத்துவின் குடும்பம் சிறைபிடிக்கப்பட்டு போயிற்று. ஆனால் ஆபிரகாம் ஒரு ராஜா அல்ல. தன் முதிர் வயதிலே தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்த 318 ஆட்களுக்கும் அவர் ஆயுதம் தரிப்பித்து ராத்திரி நேரத்திலே பவுஞ்சிகளாக புறப்பட்டு அந்த ராஜாக்கள் மேல் விழுந்து யுத்தம் பண்ணி ஜெயம் பெற்றார். லோத்துவையும் அவருடைய உடைமைகளையும் திருப்பி கொண்டு வந்தார். காரணம் சகோதர சிநேகம், தேவாதி தேவனுடைய ஞானம். ஆம் பிரியமானவர்களே, ஞானமே கேடகம். ஆமேன். அல்லேலூயா.